வா ரங்கநாயகி. அங்கதான் நானும் வாசுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பதான் அங்க வண்டியில வந்த ரவுடிங்க அவனை கடத்திட்டு போயிட்டாங்க. ஏய் வேண்டாம் நாகமணி, இப்போவும் நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. என் மகனை நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க? பணத்துக்காக தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ரங்கநாயகி திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட போய் நான் இப்படி எல்லாம் நடந்துப்பேனா? என்ன நம்பு. உண்மையாவே வாசுவ ரவுடிங்க தான் கடத்திட்டு போனாங்க. என் புள்ள மேல சத்தியம் பண்ண. அப்பவும் நீ நம்பலையா? வேணும்னா என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏன் மேல சத்தியமா உன் புள்ளைய ரவுடிங்க தான் கடத்திட்டு போனாங்க. நீ சத்தியம் பண்ணிட்டா நான் நம்பிடுவேனா? நீ எப்படிப்பட்ட கேடின்னு எனக்கு தெரியும். காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்கிட்ட நீ உன் வேலையை காட்டுறல. ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல உன்னை அப்படி கொழுத்த நெரிச்சு கொன்னுடுவேன். எங்கடி வச்சிருக்கேன் என் பையனை? ஹலோ, உன் பையன் வாசுவை நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். என்ன? ஏய் யாரா நீங்க? நீங்க தான் என் பையனை கடத்தி வச்சிருக்கீங்களா? எதுக்காக கடத்துனீங்க? எங்க வச்சிருக்கீங்க என் பையனை? ஏய் யாரு? ஏய் சொல்லுடா, என் மகனை எங்க வச்சிருக்க? யாரா நீங்க? ஏய் கத்தாத. கத்துனா உன் பையனை உயிரோட பார்க்க முடியாது. ஏய் என்ன பாத்தியா? நான் சொன்னேன்ல ரவுடிங்க தான் கடத்திருக்காங்க. ஏய் உன் நம்பருக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதை ஓபன் பண்ணி பாரு. வீடியோ? அம்மா என்னை காப்பாத்துமா. அம்மா என்னை இவங்க கடத்திட்டாங்கம்மா. என்னை கொன்றுவாங்க போல இருக்குமா. என்னை காப்பாத்துமா. அம்மா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துமா. அம்மா அம்மா என்னை காப்பாத்துமா ப்ளீஸ்மா. பயமா இருக்குமா. என்ன பாத்தியா? சொன்னல நான் ரவுடிங்க தான் கடத்திருக்காங்க. ஏய் யாரா நீங்க? எதுக்காக என் மகனை கடத்தி வச்சிருக்கீங்க? அவன் கழுத்துல கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களே. அவன் பச்சை பொல்லடா, அவனை விட்டுருங்கடா. என் உலகமே அவன் தான்டா. அவனை ஏதோ பண்ணி தொலைச்சிடாதீங்க. உன் பையனை நாங்க விட்டுடுறோம். ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இது 10 லட்சமா? ஆமா 10 லட்சம் தான். சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. லேட் பண்ண அமௌண்ட் அதிகமாகிக்கிட்டே போகும். இங்க பார், சாமர்த்தியமா யோசிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு போலீஸுக்கிட்ட போன உன் பையன் உயிரோட கிடைக்க மாட்டான். உனக்கு அதிகபட்சம் 1/2 மணி நேரம் டைம். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. மறுபடியும் சொல்றேன், 30 நிமிஷம் தான். 30 நிமிஷத்துல நீ எனக்கு ஃபோன் பண்ணல, அடுத்த 31வது நிமிஷம் உன் பையன் கழுத்து அறுத்து கடல்ல வீசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஹலோ ஹலோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா. என்ன ரங்கநாயகி இப்படி சொல்றாங்க? அதான் முத்துப்பாண்டி நிலத்தை வித்த பணம் உன்கிட்ட இருக்குல்ல, அது சீக்கிரமா எடுத்துட்டு போய் உன் மகனை காப்பாத்து போ. சரி நான் இப்பவே பணத்தை எடுத்துட்டு போறேன். வரேன். அண்ணா வாங்க, வந்து வண்டி எடுங்க. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. டேய் கவனமா பாத்துட்டு இருக்கணும், உஷாரா இருக்கணும். இது ஆளுங்க யாராவது வந்தா சொல்லுங்க. ஆமா ஜாகிரதை. ரங்கநாயகி, நாகமணி சொன்னதெல்லாம் போய் தானே? உங்ககிட்ட பணம் பறிக்க தானே உன் மகனை ரவுடிங்க கடத்திருக்காங்கன்னு போய் சொன்னா அவளை சும்மாவை விட்டானே? இல்ல அவ சொல்றது எல்லாமே உண்மைதாங்க. என்னது உண்மையா? என்ன சொல்ற நீ? ஐயோ ஆமாங்க, அவ சொல்ற மாதிரி ரவுடி கும்பல் தான் என் பையனை கடத்திருக்காங்க. என் பையனை ஒப்படைக்கணும்னா 10 லட்சம் பணம் கேக்குறாங்க. என்னது 10 லட்சமா? அட ஆமாங்க, என் பிள்ளைய காப்பாத்தி ஆகணும். நல்ல வேலை, ஏதோ ஒரு நினைப்புல முத்துப்பாண்டி நிலத்தை வித்த காசை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இதை எடுத்துட்டு வந்துடுறேன், இருங்க. ஏய் ரங்கநாயகி, ஏய் ரங்கநாயகி இல்ல, கையை விடுங்க, நான் போகணும். அவங்க இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மெரினா பீச் லைட் ஹவுஸ்க்கு வர சொன்னாங்க. அங்க வந்து போன் பண்ண சொன்னாங்க. அப்பதான் என் பிள்ளை என்கிட்ட ஒப்படைப்பாங்க. இல்லனா என் பிள்ளைய கழுத்தறுத்து கடல்ல வீசிடுவேன்னு சொல்றாங்க. இப்பவே நேரம் அடிச்சு விடுங்க, என்ன போகணும். ரங்கநாயகி என்ன சொல்ற நீ? ஆமா யார் அவங்க? அவங்க ஏன் உனக்கு போன் பண்ணாங்க? ஐயோ, நான் இருக்கிற பதட்டத்துல நீங்க வேற இல்லாத விசாரணை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே என் பையனை ரவுடி பையலுங்க தான் கடத்திருக்காங்க. அவங்க பணத்துக்காக குழந்தைங்களை கடத்துறவங்களாம். வீடியோ அனுப்பியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க பாருங்க. அம்மா என்னை காப்பாத்துமா. அம்மா என்னை இவங்க கடத்திட்டாங்கம்மா. என்னை கொன்றுவாங்க போல இருக்குமா. அம்மா அம்மா என்னை காப்பாத்துமா ப்ளீஸ்மா. பாத்தீங்களா, என் பிள்ளைய இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க.
என் புள்ள எப்படி கத்துறான்னு பாருங்க, எப்படி கத்துறான்னு பாருங்களேன். என் புள்ள கழுத்துல கத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க என் புள்ளைய எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. என் புள்ளைய என்ன காப்பாத்தி ஆகணும். குடுங்க, நான் கிளம்புறேன். ஏய் ரங்கநாயகி நில்லு. என்னங்கய்யா, அதான் வீடியோ ஆதாரமே பாத்துட்டீங்கல்ல. இல்ல ரங்கநாயகி, இந்த வீடியோல இருக்கிறவங்க எல்லாம் உண்மையான கடத்தல்காரங்க மாதிரி தெரியல. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆள் கடத்துறவங்களுக்கு தனியா மூஞ்சி இருக்குமா என்ன? அப்படியே இருந்தாலும் அவங்க முகத்துல தான் முகமூடி போட்டு மூடி வச்சிருக்காங்களே. அப்புறம் எப்படி நீங்க அவங்கள ஆள் கடத்துறவங்க மாதிரி இல்லன்னு சொல்றீங்க? அட இரு ரங்கநாயகி, ஆள் கடத்துறவங்க தோரணே வேற மாதிரி இருக்கும். ஆனா வீடியோல இருக்கிறவங்கள பார்த்தா அப்படி தெரியல. முகத்தை மூடி இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இவங்க அப்படி இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. ஐயோ, வீடியோல என் புள்ள எப்படி கத்தி கத்துறான்னு பாத்தீங்களா? அவனுக்கு தெரியாதா அவனை கடத்தினவங்க ஆள் கடத்துறவங்களா இல்லையான்னு? அதனாலதான் பயத்துல அவன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். ரங்கநாயகி சொல்றத கேளு, எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. ஒருவேளை அந்த ஹாசினி மூலமா போலீஸ்க்கு உன் மேல டவுட் வந்துருச்சோன்னு நினைக்கிறேன். அதனால உன்கிட்ட இருந்து திவ்யாவையும் மேரியாவையும் காப்பாத்துறதுக்காக போலீஸ் தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு உன் மகனை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி நாடகம் போடுறாங்களோன்னு தோணுது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஆளை விடுங்க சாமி, நான் போய் என் பிள்ளைய காப்பாத்தி ஆகணும். இரு ரங்கநாயகி, சரி உன் கூட நானும் வரேன். இங்க பாருங்க, டீ குடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறேன், நீ எங்கேயும் போயிடக்கூடாது. மேல இருக்க 2 பேரையும் பத்திரமா சரிங்க. போலாம். ரங்கநாயகி இல்ல, ஐயா விடுங்க, என் புள்ளையா. இரு ரங்கநாயகி, இத பாருங்கப்பா, என் புள்ள எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க கேட்ட பணத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். இருங்க. என்னங்கய்யா விடுங்க சொல்றல. இங்க பாரு, உன் மகன் வீடியோல காப்பாத்துமா காப்பாத்துமான்னு அழுதா இல்ல. ஆனா இப்போ உன்னை நேர்ல பார்த்து அழவும் இல்ல, அம்மான்னு கூப்பிடல. ரங்கநாயகி, இது உனக்கு தப்பா தெரியலையா சொல்லு?